வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சதுமே நான் அவரை விட்டு அப்பவே விலகி போயிட்டேன்க்கா. எந்த சூழ்நிலையிலயும் நான் உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சதே இல்லக்கா. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். போதும் மகா, இதுக்கு மேல நீ எதுவுமே பேசாத. நீ சொல்ற எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. நான் உன்னை நம்பி நம்பி ஏமாந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியாம என் வாழ்க்கைய தொலைச்சிட்டு நிக்கிறேன். ஸ்ரீ, இவ்வளவு நேரம் நீங்க நின்னு பேசினதே வேஸ்ட். நான் ஏன் அமைதியா இருக்க தெரியுமா? உன் மனசுல இருக்கிறதெல்லாம் நீ பேசி முடிக்கணும்னு தான். இதுக்கு மேல இந்த மாதிரி பச்சை துரோகிங்க கிட்ட நீ என்ன சொன்னாலும் உரைக்க போறது கிடையாது. உன்ன மாதிரி ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் இவங்கள ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. இங்க பாருங்க, இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இனி இந்த குடும்பத்தோட எனக்கு எந்த ஒட்டு உறவும் கிடையாது. எனக்கும் இந்த வீட்டுக்கும் இருந்த உறவு இன்னையோட முடிஞ்சு போச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மொத்த குடும்பமும் பிரிஞ்சு போறதுக்கு இந்த மகாராசி தானே காரணமா இருந்தா? மருமகன்னு உன்னை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடினாங்கல்ல. காஞ்சனா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறமா? அம்மா போதுப்பா, நீங்க எதையும் சொல்லி என்ன சமாதானப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் உங்களால முடியாது. இனிமே நீங்க சொல்ல போறது எதையும் கேட்கறதுக்கு நான் தயாராவே இல்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி இதோ இவ உங்ககிட்ட இருந்து என்ன பிரிச்சா, இப்போ இவ மகனை வச்சு மறுபடியும் குடும்பத்தையே பிரிச்சுட்டா. என் குடும்பம் நல்லாவே இருக்க கூடாதுன்னு இந்த குடும்பத்துக்குள்ள கருணாக மாதிரி வந்தவன் நீ. உலகத்துல இப்படியெல்லாம் ஒருத்தர் இருக்க முடியுமான்னு நினைக்கும் போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏடி, இன்னும் நீ என்னெல்லாம் பண்றதுக்கு திட்டம் போட்டு வச்சிருக்கியோ அதெல்லாம் மொத்தமா இப்பவே சொல்லிடு. அப்பா, இதுக்கு மேல இவளெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. நீங்க தூங்கும் போது கூட உங்க தலையில கலை தூக்கி போட கூட இவ தயங்க மாட்டா. இவள ஒரு பச்சை துரோகி. போதும், நிறுத்துங்க. நான் பண்ண தப்புக்கு நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. எங்க அம்மாவுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க வரமுறை தாண்டி பேசிட்டு இருக்கீங்க. என் அம்மாவை பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. வாய மூடு திரு. உன் அம்மா பத்தி பேசுனதோ உனக்கு கோவம் அப்படியே பொத்துக்கிட்டு வருதோ? என் பொண்ணு இந்த நிலைமைக்கு நிக்க வச்ச உங்க 2 பேரை பார்த்தா எனக்கு எவ்வளவு கோவம் வரணும். நீங்க ஏன் குடும்பத்துக்கு, என் பொண்ணுக்கு செஞ்ச துரோகத்துக்கு நீ எல்லாம் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது. எது பேசுறாலும் கேட்டுக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு கம்முனு இரு. உனக்கெல்லாம் அவ்வளவுதான் மரியாதை. பாத்துக்கோ. இந்த மகாவை பத்தி எனக்கு அன்னைக்கே தெரியும். எங்க வலையில இவ தான் திருடி இருக்கணும். அன்னைக்கு நான் உங்க எல்லார்கிட்டையும் சொன்னேன், ஆனா நீங்க யாருமே நம்பல. ஆனா இவ இவ்வளவு பெரிய திட்டம் போட்டுதான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கான்னு எனக்கு முன்னாடியே தெரியாம போயிடுச்சு. கடவுளே, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா இந்த முழு பூசணிக்காயில முழு பூசணிக்கா அத சோத்துல மறைச்ச கதையால இருக்கு. என்னங்க, கொஞ்சம் பேசாம இருங்க. சரி, இவ்வளவு பேசுறானே உன் பையன், இவன் என்ன காரியம் பண்ணான்னு உனக்கு தெரியுமா? கோயிலுக்கு பரிகாரத்துக்கு போன இடத்துல இந்த வேலைக்காரி கழுத்துல தாலி கட்டி இருக்கான். சொல்றது உண்மையா? இவ்வளவு பிரச்சனைக்கும் யார் வேணாலும் காரணமா இருந்துட்டு போகட்டும். ஆனா நான் செத்தாதான் நிம்மதி வரும் போல இருக்கு. நான் ஒரேடியா போயிடுறேன். அப்பதான் இந்த கன்றாவியெல்லாம் கண்ணால பார்க்காம இருக்கலாம். எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எந்த மாதிரி பேச சொல்ற? நீ என்னைக்கு இந்த குடும்பத்துல கால் எடுத்து வச்சியோ அன்னைக்கு இந்த குடும்பத்தோட சந்தோஷம் மொத்தமா போயிடுச்சு. ஒரு பொண்ணு வீட்டை விட்டே போயிட்டா, இன்னொரு பொண்ணு
இப்ப வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம ஒத்த மரமா என் கண்ணு முன்னாடியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா அத பத்தி எல்லாம் உனக்கு எந்த கவலையும் இல்லையே. சத்தியமா சொல்றேன், உன்ன மாதிரி ஒருத்திய நான் பார்த்ததே இல்ல. என் பையன் செத்து போனதுக்கு அப்புறமும் வெக்கமே இல்லாம தாலிய கழுத்துல போட்டுட்டு இருக்க, தினமும் போட்டு வச்சுக்கிறேன். இப்ப வரைக்கும் இத பத்தி நான் ஒரு வார்த்தை கேட்டிருப்பேனா? நல்லவ மாதிரி நடிக்கிறதெல்லாம் உன்னோட வச்சுக்கோ. உன் நடிப்பையெல்லாம் நான் நம்ப தயாரா இல்ல. வசுந்தரா, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் நீ பேசுறியா? நீ பேசுறது தப்புமா? முடிஞ்சு போன விஷயத்த திரும்ப திரும்ப பேசி உன்னையும் காயப்படுத்தி மத்தவங்களையும் காயப்படுத்திக்கிட்டு இருக்க. எதுங்க முடிஞ்சு போச்சு? எது முடிஞ்சு போச்சு? அவ முடிச்சு வச்சா, இப்ப இவன் ஆரம்பிச்சு வச்சிருக்கான். என் பையனை மயக்கி இந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த குடும்பத்தோட மொத்த சந்தோஷத்தையும் நீ சுத்தமா அழிச்சிட்ட. இப்ப இன்னும் உன் வெறி அடங்கலையா? இப்ப என் பேத்தியையும் உன் பையனை காதலிக்க வச்சு இவங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்க. உனக்கெல்லாம் நல்ல சாவே வராது. நீ நாசமா போயிடுவ. என்ன பேசுற வசுந்தரா? நீங்க சும்மா இருங்க, என் வயிறு எரியுது. ஐயோ.